உங்களில் ரொம்ப சிலருக்கு மட்டும் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் டிஸ்க் பல்ஜ் ரைட் சைடு அப்படின்னு வரும். ஆனால் உங்களோட வலி இடது காலில் இருக்கும். அந்த எம்ஆர்ஐ கீழே ஒரு வாசகம் இருக்கும். என்னென்னா கைண்ட்லி கோரிலேட் வித் த பேஷண்ட் கிளினிக்கலி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது, அது வலது பக்கம் உள்ள நரம்போடைய வேர்களை அழுத்துற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் பேஷண்ட் லெஃப்டில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்னுடைய பழைய வீடியோவில் பேசின மாதிரி எல்லா கால் வலிக்கும் டிஸ்க் பல்ஜ் காரணம் இல்லைன்னு சொன்னது தான். இப்போ டிஸ்க் பல்ஜ் பேத்தாலஜி ஒரு பக்கம் வலது பக்கம் இருந்தால் கூட இடது கால் ஏன் வலிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நிறைய பேஷண்ட் இங்கே வர்றாங்க. அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் போயிட்டு இந்த ரிப்போர்ட்டுக்கும் உங்கள் கால் வலிக்கு சம்மந்தம் இல்லையே, சரி எனிவே இந்த மாத்திரையை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் வலி சரியாகாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு ஆஸ்டியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட் எம்ஆர்ஐயை பேஸ் பண்ணி மட்டும் ரன் பண்ணி போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது. அதனால தான் ஆஸ்டியோபதியை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பல்ஜுக்கே காரணம் கொடுத்துட்ருக்கு. அதாவது டிஸ்க் பல்ஜு இருந்ததுனால கால் வலி, ஓகே, எதனால் டிஸ்க் பல்ஜ் ஆச்சு? வெறும் ஒபிசிட்டியை மட்டுமோ, அல்லது நீங்கள் பண்ண ஒர்க் ஸ்ட்ரெயினு, நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்தீங்க வலி வந்துருச்சு, நீங்கள் மூட தூக்குனீங்க வலி வந்துருச்சு, அப்படி காரணம் சொல்கிறது கிடையாது. ஸோ இன்டர்னலாக ரியலாக இன்டெப்த்தில் வேறு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுல ஆஸ்டியோபதி கிங். அதனால் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வலி, அல்லது இடது பக்கம் பல்ஜ் இருந்து வலது காலில் வலி, அப்போது பல்ஜே இருந்து வேறு ஏதாவது சில பிரச்சனைகள், 2 கால் வீக்காக இருக்குது, பவர் இல்லாமல் இருக்குது, ஒரு 100 மீட்டர் வரைக்கும் நடக்க முடியுது, அடுத்து நடக்க முடியல, அந்த மாதிரி புது புது கம்ப்ளைண்ட் ரொம்ப வித்தியாசமாக இணைக்க முடியாமல் இருக்கும், கோரிலேட் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு கண்டிப்பாக மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் தீர்வு இருக்குது. நீங்கள் தைரியமாக நம்பி வரலாம். கீழே உள்ள நம்பரில் கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.